Hello, ladies and gentlemen. Welcome to the next session. So, test series நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான லெக்சர். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இப்போ கடைசி ஒரு 2-3 டாபிக்ஸா நம்ம எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் மேக்னட்டிசம், எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அண்ட் ஸோ ஆன். ஸோ அந்த சீரீஸ்ல அந்த லைன் அப்ல நமக்கு லாஸ்டா இருக்கிறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இப்போ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எடுத்து பார்த்தா ஆல்டர்னேட்டிங் கரண்டோட இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அது ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடர்ன் பிசிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் பார்க்கக்கூடிய எல்லாமே ரியல் வேர்ல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிக்கான ஃபவுண்டேஷன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக இருக்கும். இது முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும். இதை இந்த சாப்டர்ல இருக்கிற கண்டென்ட்டை விஷுவலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், பட் தட்ஸ் ஓகே, டோட்டலி ஃபைன். அண்ட் இது ஹைலி மேத்தமேட்டிக்கல், எஸ்பெஷலி உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி நிறைய இங்க தேவைப்படும். சைன், கொசைன், இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க நிறைய இருக்கும். சைன், காஸ், டான் பயங்கரமா இருக்கும். டு அன் எக்ஸ்டென்ட் வெக்டார் நாலேஜ், எக்ஸாக்டா வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்? த பேசிக்ஸ் ஆஃப் வெக்டார் நாலேஜ் அதுவும் இங்க தேவைப்படலாம், ரைட்? ஸோ இன்னைக்கு எக்கச்சக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ நார்மலா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த சர்க்கியூட் டயக்ராம் எல்லாத்துலயும் ஒரு பேட்டரி, ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை தூக்கி நான் ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கரண்ட்ல ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ எந்த ஒரு ரியல் லைஃப் பேட்டரி எடுத்தாலும், நம்ம மொபைல் பேட்டரியா இருக்கட்டும், இல்ல ஒரு வால் கிளாக்கு போடுவோம், டிவி ரிமோட்டுக்கு போடுவோம், அந்த பேட்டரி எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து சர்க்கியூட் வழியா ஃப்ளோ ஆயிட்டு நெகட்டிவ் டெர்மினலுக்குள்ள போகும், ரைட்? நார்மலா தட்ஸ் ஹவ் வி அஸ்யூம். நம்ம நார்மல் கன்வென்ஷனல் எலக்ட்ரிக் கரண்டோட டைரக்ஷன் என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்னா, எனக்கு ஒரு சர்க்கியூட் இருக்கு, பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து கரண்ட் அந்த சர்க்கியூட்டுக்குள்ள போகுது, சர்க்கியூட்ல இருக்கிற டிவைசஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணி முடிச்சிருச்சு. லெட்ஸ் சே ஒரு பல்ப் எரியுதுன்னு வச்சுப்போம். அந்த சர்க்கியூட்ல இருக்கிற பல்பை எரிய வச்சுட்டு நெகட்டிவ் டெர்மினல் வழியா உள்ள போயிருது திருப்பி, ரைட்? அண்ட் இன்சைட் த பேட்டரி எனக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. நோ, இது ஒன் டிரெக்ஷனல் ஃப்ளோ, யூனி டிரெக்ஷனல் ஃப்ளோ. அதனால அதை டைரக்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிரெக்ட் கரண்ட் ஒன் சிங்கிள் டைரக்ஷன்ல போறதுனால டிரெக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க கோகுல், குட் ஆஃப்டர்நூன் கோகுல். ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டியா? ஏன்ல, எதுக்கு ஸ்கூலுக்கு லீவு? ஸ்கூலுக்கு லீவ் போட்டு படிக்கிறீங்க, ஓகே ரைட். வேஸ்ட் பண்ணாம நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். நான் சொல்றேன் டைரக்ட் கரண்ட். சோ டைரக்ட் கரண்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல மட்டும் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா தட்ஸ் டைரக்ட் கரண்ட். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல எனக்கு கரண்ட் லிட்டரலா ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும், கரண்டோட டைரக்ஷன் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எப்படி சொல்லலாம்? இப்போ டைரக்ட் கரண்ட்டுக்கு நம்ம காரோட ஸ்டீரிங் வீல் இருக்குல்ல, நம்ம காருக்கு முன்னாடி லெட்ஸ் சே வி ஹேவ் a ஸ்டியரிங் வீல், ரைட்? அந்த வீல, அந்த காரோட ஸ்டியரிங் வீல நான் ஒரே டைரக்ஷன்ல சுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ரியல் லைஃப்ல 2 சுத்துக்கு மேல வராது, பட் லெட்ஸ் அஸ்யூம் அது ஒரு நார்மல் ஒரு வீல்னு வச்சுப்போம். அது ஒரு எனக்கு ஒரே டைரக்ஷன்ல சுத்திட்டே இருந்தேன்னா தட் இஸ் டைரக்ட் கரண்ட், ஒரே டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன அப்படின்னா, நான் அந்த ஸ்டீரிங் வீல பிடிச்சு லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். ஸோ என்னோட டைரக்ஷன் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க, எலக்ட்ரான் கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஃப்ளோ அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ளோ? கண்டினியூஸா தண்ணி போற மாதிரி ஃப்ளோ ஆகல, பட் அந்த எலக்ட்ரான்ஸ் எனக்கு ஆசிலேட் ஆயிட்டே இருக்குமா? எலக்ட்ரான்ஸ் இல்ல சார்ஜஸ், வாட் எவர் இட் இஸ். கரண்ட் ஒரு நிமிஷம்னு சொல்ல முடியாது, ஒரு மொமெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன்ல போகும், அடுத்த மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஒன் டைரக்ஷன் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், ஃபார்வர்ட், பேக்வர்ட், ஃப்ரண்ட், பேக். ஸோ கரண்டோட டைரக்ஷன் கம்ப்ளீட்டா எனக்கு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த சர்க்கியூட்ல எலக்ட்ரான் மோஷன் இருந்துட்டே இருக்கும்ல. எனக்கு அந்த சர்க்கியூட்ல ஒரு சில டிவைசஸ்க்கு என்ன தேவை? ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் போகணும், இல்லை சார்ஜஸ் போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. as long as there is motion of charges, அந்த சார்ஜஸ் மூவ் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ் will work. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல நம்ம இந்த பிரின்சிபலை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். So கரண்டோட டைரக்ஷன் will be changing continuously. அதனால தான் நம்ம பிளக் பாயிண்ட்ல சொருகிறோம். நார்மலா பிளக்ல இப்போ உங்க சார்ஜர் இருக்குல்ல,
இப்போ சார்ஜரை நம்ம எந்த டைரக்ஷன்ல வேணாலும் பிளக்ல சொருவலாம். பிளக்ல எனக்கு ஒரு 2 பின் பிளக், அதாவது 2 பின் இருக்கிற மாதிரி பிளக் எதுவா வேணாலும் எடுத்துப்போம். அதுல நான் எதை வேணாலும் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நான் சொருவலாம். இட்ஸ் கோயிங் டு ஒர்க். இப்போ நம்ம டேபிள் ஃபேன் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 2 பின் பிளக் இருக்கும். இல்ல சும்மா நார்மலா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கு எல்இடி பல்ப்ஸ்க்கு நீங்க ஒரு 2 பின் பிளக் இருக்கிற எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் அதை நம்ம எந்த டைரக்ஷன்ல வேணாலும் பிளக் பண்ணலாம். ஏன்னா கரண்ட் கண்டினியூஸா ஆசிலேட் ஆயிட்டு இருக்கிறதுனால அங்க நம்ம டைரக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங்னா இங்க எது ஆல்டர்னேட் ஆகுது? த கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன் கண்டினியூஸா எனக்கு ஆல்டர்னேட் ஆப்போசிட் ஃபார்வர்ட் பேக்வர்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதுதான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சொல்றோம். இதோட சோர்ஸ் என்ன? நம்ம இதோட சோர்ஸை பத்தி இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. ஹவு இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேட்டட்? சிம்பிள். நம்ம ஒரு காயில் எடுத்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அந்த காயில ரொட்டேட் பண்ணும்போது அந்த காயில்ல எனக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேட் ஆகும். ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறது இல்லை. ஜஸ்ட் அதோட ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் பார்க்க போறோம். ஸோ இப்போ இது எப்படி வேரி ஆகுது? எக்கச்சக்க ஃபார்மேட்ல வேரி ஆகலாம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எக்கச்சக்கமான வேஸ்ல ஆல்டர்னேட் ஆகலாம். பட் நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல், பேர் பேசிக் சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அது மட்டும் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதாவது அந்த கரண்ட் as well as EMF ரெண்டுமே எனக்கு ஒரு சைன் வேவ் மாதிரி வேரி ஆகிறது. சைனூசாய்டல் வேரியேஷன். ஏன்னா எந்த ஒரு ஆசிலேஷனா இருந்தாலும் அதோட ஃபண்டமெண்டல் சைனூசாய்டல் வேவ் தானே. நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் அ சைன் வேவ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அதாவது சைனோட ஃபங்க்ஷன் தான் SHM, சைன் அண்ட் காஸ். அதே மாதிரி வேவ்ஸ் சாப்டர்ல எடுத்து பார்த்தா அதுலயும் சைனோட ஃபங்க்ஷன் தான். நமக்கு ஒரு டிராவலிங் வேவ் will be in terms of sin 𝜔t minus kx அப்படின்னு வரும். ஸோ சைன் அண்ட் கோசைன், காஸ் ஃபங்க்ஷன், இது ரெண்டு தான் சிம்பிளஸ்ட் வேரியேஷன். இருக்கிறதுலே சிம்பிளான வேரியேஷன் என்ன அப்படின்னா சைன் அண்ட் காஸ். அதை விட காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்கு. பட் இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மேல இருக்கிறது எல்லாமே ஈஸி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சைன் வேவ். நீங்க சைன் வேவ் அப்படின்றத மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஒரு ஏசி கரண்ட், இந்த சிங்கிறதே கரண்ட் தான். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா I is equal to I0 sin 𝜔t அப்படின்னு வரும். I is equal to I0 sin 𝜔t. இந்த I0 தான் என்னோட மேக்ஸிமம் கரண்ட், அதாவது ஆம்பிளிடியூட், கரண்ட் ஆம்பிளிடியூட் அப்படின்னு நான் சொல்லலாம். மேக்ஸிமம் கரண்ட். ரைட்? திஸ் இஸ் டைம் ஆக்சிஸ். இதுதான் எனக்கு கரண்ட்னு வச்சுப்போம். திஸ் இஸ் I and this is time. ஸோ எனக்கு கரண்ட் எப்படி இருக்கும்னா this is how it will be. ரைட்? இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, this is called current amplitude. இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட், அதுதான் கரண்ட் ஆம்பிளிடியூட். எனக்கு இந்த கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. இட் ஆசிலேட்ஸ் இன் திஸ் வே. நான் எந்த டைம் சப்ஸ்டிடியூட் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இங்க கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ லெட்ஸ் சே t is equal to 0 சப்ஸ்டிடியூட் பண்றேன் அப்படின்னா sin 0 will become 0. அப்போ என்டையர் கரண்ட் எனக்கு 0 ஆயிடும். ஸோ at t is equal to 0 என்னோட கரண்ட், hold on பசங்களா, 1 second, hold on. Yeah, let's continue. Alright. இதுல கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கும். So there is some technical issues. Now we'll continue. Board உங்களுக்கு கிளியரா இருக்கும். No problem. Let's continue. So this is a normal current wave. Current wave கிடையாது, alternating current. I is equal to I0 sin 𝜔t. டைம் நான் என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இப்போ this is one time period. இந்த இருக்குல்ல, this is like totally one time period அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிங்கிள் வேவுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, அதுதான் இந்த வேவோட டைம் பீரியட். t ஓட வேல்யூ will be 2π/ω. இதெல்லாமே நம்ம பேசிக் சர்க்குலர் மோஷன்ல படிச்சிருப்போம்ல. So the point is, this is how an alternating current will look like.
இப்படிதான் ஒரு நார்மல் பேசிக் அல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கும். அதோட மேக்ஸிமம் வேல்யூ I0, அதோட வேரியபிள் வேல்யூ I is equal to I0 sin omega t. ரைட். இப்போ இத ஒரு சர்க்யூட்ல நம்ம எப்படி யூஸ் பண்றது? வாட் இஸ் த யூஸ் இன் a circuit? So I is equal to I0 sin omega t. ஐங்கிறது instantaneous current அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I0 is peak, omega is angular frequency. ரைட், அது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். omega is angular frequency, t time period, fங்கிறது linear frequency. ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப எனக்கு லீனியர் டைரக்ஷன்ல கரண்ட் இருந்ததுன்னா, அதாவது கரண்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும்போது என்னால ஈஸியா மெஷர் பண்ணிட முடியும். ரைட், கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும்போது ஐ கேன் மெஷர் இட் ஈஸிலி. பட் இதுவே கரண்ட் ஆல்டர்னேட் ஆடிக்கிட்டே இருக்குது, நான் எப்படி மெஷர் பண்றது? யோசிச்சு பாருங்க. ஆவரேஜ் போட்டேன்னா எனக்கு ஜீரோன்னு வந்து நிக்கும் தானே. ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் எனக்கு எப்படி இருக்கு? இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ரைட், இப்போ இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுப்போம். ஆவரேஜ் அப்படின்னா என்ன? எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டோட்டல் அப்சர்வேஷன்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் சைக்கிள்ல என்னோட ஆவரேஜ் 0 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ அதுவே நான் இன்னொரு சைக்கிள் எடுக்கிறேன், இன்னொரு வேவ் எடுக்கிறேன், அங்கேயும் மை பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். ரைட், ஸோ ஒரு சைக்கிள்லயுமே எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கிறதுனால ஆவரேஜ் 0 அப்படின்னு வந்துடும். பட் யோசிச்சு வரங்களேன், ஆவரேஜ் கரண்ட் 0 அப்படின்னு வருது, அப்படின்னா அங்க கரண்டே இல்லையா? டெஃபினெட்லி நோ. நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, ஆவரேஜ் வெலாசிட்டி 0னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் 0. பட் ஆக்சுவலா அந்த பாடி could have traveled some distance. அதாவது ஒரு பாடி ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சும்மா சுத்திட்டு அதே பாயிண்ட்டுக்கு திருப்பி வந்துச்சுன்னா அதுக்கு சர்டன் டிஸ்டன்ஸ் கவர் நமக்கு இருக்கு, அது கண்டிப்பா ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும். ஆனால் அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அதே மாதிரிதான் இங்க ஆவரேஜ் 0 வர்றதுனால கரண்டே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? இத 2-3 விதமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். நான் பிரச்சனைன்னு சொல்ல வர்றது என்னன்னா, அல்டர்னேட்டிங் கரண்டோட ஆவரேஜ் எடுத்தா எனக்கு 0 அப்படின்னு வந்து நிக்குது. தட் இஸ் அ ப்ராப்ளம். எனக்கு கரண்ட் இருக்குது, சர்க்கியூட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, ஆனா ஆவரேஜ் எடுத்தா 0ன்னு வருது. அப்ப அந்த பிரச்சனையை எப்படி நான் சால்வ் பண்றது? லெட்ஸ் சே 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு, நான் ஹாஃப் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ரைட், இப்போ இந்த ஹாஃபோட ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா மேக்னிடியூட பார்க்கும்போது இங்கேயும் அதே தானே இருக்கணும். டைரக்ஷனை விட்டுடலாம். லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபௌட் தி மேக்னிடியூட். இந்த ஹாஃப் இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் வேல்யூ, இந்த ஹாஃப் சைக்கிள்கான ஆவரேஜ் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த அரை சைக்கிள்கான ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதே தான் மீதி எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். மேக்னிடியூட் வைஸ் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிறத மறந்துட்டு நான் மேக்னிடியூட் வைஸ் பார்க்கறதா இருந்தா எனக்கு ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு எவ்வளவு ஆவரேஜ் வருதோ அதே ஆவரேஜ் தான் எல்லா ஹாஃப் சைக்கிளுக்குமே வரும். ரைட், இப்போ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். And this is the formula for average. மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்களா? எனக்கு discrete number of quantities இருந்ததுன்னா, if the numbers எனக்கு average கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க, அதுக்கு ஒரு set of numbers கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது வந்து individual clear cut numbers, discrete numbers இருந்தா sum of the numbers divided by number of observations, sum of the observations by number of observations, average கான formula. இதுவே எனக்கு அதுக்கு continuous distribution இருந்ததுன்னா, இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா this is the formula for average. கரெக்டா? இன்டெகிரல் I, இந்த இடத்துல நான் I தான் கண்டுபிடிக்கணும் with respect to time. ரைட், ஸோ இன்டெகிரல் I with respect to time. இதோட மீனிங் என்ன? I into dt அப்படின்னா இங்க நான் ஒரு குட்டியோண்டு ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கன்சிடர் a small elemental strip. ஸோ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. ரைட், ஸோ இந்த இடத்துல இருக்கிற கரண்ட் இஸ் I, இதோட திக்னஸ் dt. ரைட், ஒரு ஸ்மால் எலிமெண்ட் I into dt. அதை நான் எனி கிவன் 2 டைம் இன்டர்வல்குள்ள இன்டெகிரேட் பண்ணணும். டிவைடட் பை இன்டெகிரல் dt. ரைட், ஸோ I into dt டிவைடட் பை dt. இங்க இந்த t1 t2 என்ன? நான் ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ 0 to இது t/2. ரைட், இது எனக்கு t வருமா? ஸோ இங்க 0 to t/2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
இந்த இன்டகிரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் from 0 to t/2, right? இப்போ ஆவரேஜ் வேல்யூ என்ன கண்டுபிடிப்போமா? பாருங்க, இன்டகிரல் I into dt 0 to t/2 I average is equal to divided by integral dt 0 to t/2. அவ்வளவுதான். இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். So இப்போ இதுல the current will look like this. இதை நம்ம தனியா வச்சிடலாம். This is I and இது t. எனக்கு 0 இங்க இருக்கு, t/2 இங்க இருக்கு, right? 0 to t/2. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணோம். I யோட வேல்யூ என்ன பார்த்தோம் நம்ம? I equals I0 sin omega t. Right? இந்த இடத்துல this is the value of current, continuously varying sinusoidal current. தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இப்போ டினாமினேட்டர்ல இட்ஸ் an easy integration. dt இன்டகிரேட் பண்ணா you'll just get t. So t என்னோட லிமிட்ஸ் என்ன? 0 to t/2. So மேல எனக்கு I க்கு பதிலு I0 sin omega t integral 0 to t/2. இந்த இடத்துல dt, right? இப்போ I0 கான்ஸ்டன்ட், அதை நான் வெளியே எடுத்துடலாம். sin omega t dt அதை மட்டும் நான் இன்டகிரேட் பண்ணணும். So I0 into 0 to t/2 sin omega t dt divided by இங்க t/2 upper limit minus lower limit, right? Upper limit minus lower limit. இப்போ next இதை நான் மேல கொண்டு போயிட்டு எழுதிடலாம். சிம்பிள். இப்போ என்ன வரும்? I0 into 2/t, right? Integral sin omega t dt integrate பண்ணா you'll get minus cos omega t by omega into 0 to t/2, right? Minus cos omega t by omega. டிஃபரன்ஷியேஷன் அப்போ எனக்கு என்ன வேரியபிள் இருக்கோ அதுல கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். செயின் ரூல். இன்டகிரேஷன்ல நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு போடுவேன். போடும்போது எனக்கு கோஎஃபிஷியன்ட் முன்னாடி நான் அது வேரியபிள், நான் எந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்றேனோ இங்க வித் ரெஸ்பெக்ட் டு டி இல்லையா, டீயோட கோஎஃபிஷியன்ட் ஒமேகா, அது எனக்கு டினாமினேட்டர்ல வந்து நிற்கும். இங்க நான் அந்த இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணல, டைரக்டா சால்வ் பண்ணிருக்கேன். ஐ எம் அஸ்யூமிங் தட் யூ நோ திஸ். ஸோ சைன் டி அதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு காஸ் டி அப்படின்னு வந்துடும். சைன் ஒமேகா டி இன்டகிரேட் பண்ணும்போது காஸ் ஒமேகா டி பை ஒமேகா அப்படின்னு வந்து நிற்கும், ரைட்? ஸோ இப்போ இங்க இந்த ஒமேகா வெளியே எடுத்துடலாம், மைனஸையும் வெளியே எடுத்துடலாம். ஸோ மைனஸ் 2I0 பை டி இன்டூ ஒமேகா என்ன வரும் பாருங்க, 2π by t. Right? Omegaவோட வேல்யூ is 2π by t. t is equal to 2π by omega, omega 2π by t into இங்க upper limit. So cos of 2π by t into small t க்கு பதில் t/2 minus cos of 2π by t into 0. அவ்வளவுதான், ரைட்? இந்த ஒமேகாக்கு பதில் நான் 2π by t ஏத்துக்கு டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே டி டி 2 கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு ரிமைனிங் மீதி என்ன இருக்கு? மைனஸ் I0 by π. இந்த இடத்துல cos 180 is -1 minus of இங்கே cos 0 is 1. So minus I0 by π into -2 just 2I0 by π அப்படின்னு வந்து நிற்கும். Oh, this is the average value of current. So ஒரு half cycle-க்கு நான் alternating current-ஓட average எடுத்து பார்த்தேன்னா 2I0 by π அப்படின்னு வந்து நிற்கும். இப்போ இந்த average current-ஓட physical meaning என்ன? Simple. நான் ஒரு DC சப்ளைல ஒரு DC சோர்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு நார்மல் பேட்டரி எடுத்துக்கிறேன். அந்த பேட்டரியில இருந்து இந்த அமௌண்ட் ஆஃப் டைம், இந்த கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல ஒரு சார்ஜ் எனக்கு சப்ளை ஆகுது. பேட்டரியில இருந்து சார்ஜஸ் வெளியே போகும்னு வச்சுக்கோம், தட் இஸ் டிசி கரண்ட் இல்லையா? ஸோ அந்த கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு எவ்வளோ சார்ஜ் போகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் டைம்ல அதே சார்ஜ் இந்த கரண்ட் மூலியமா எனக்கு போகும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ ஆவரேஜோட மீனிங் இதுதான், ரைட்? திஸ் இஸ் ஸோ ஹாஃப் சைக்கிள் சார்ஜ் ஃப்ளோ பை டிசி வேல்யூ. அதாவது ஒரு டிசில எனக்கு எவ்வளோ சார்ஜ் போகுதோ அதே அளவுக்கு சிகர் ஐ ஆவரேஜ் இன்டு டெல்டா டி. இதோட மீனிங் என்ன பாருங்க, ஒரு டிசில எனக்கு எவ்வளோ சார்ஜ் போகுதோ அதே அமௌண்ட் சார்ஜ் இந்த இடத்துல ஏசில எனக்கு ஃப்ளோ ஆகும்.
ஸோ ஒரு கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் இன்டர்வெல்ல நான் டிசி சர்க்கியூட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல ஒரு பேட்டரி, இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ரெண்டுத்தையும் தூக்கி ஒரே பல்ப்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரைட், ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த இடத்துல ஒரு பேட்டரி, ரெண்டுத்தையும் ஒரே பல்ப்ல ஒரே சர்க்கியூட்ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் நான் சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறேன். ரைட், இப்போ ரெண்டுத்துக்கும் எனக்கு எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கணும், எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கும் அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ எஸ் இந்த டிசி கரண்ட்டுக்கு எஸ் நான் டைரக்டா ஒரு சிங்கிள் வேல்யூ ஆஃப் கரண்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒன் சிங்கிள் ஜஸ்ட் I0 அவ்வளவுதான். ஏன்னா டிசில இருந்து எனக்கு கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அதை வச்சு நான் எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏசி சர்க்கியூட்ல எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆவரேஜ் கரண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கணும். ஏசியில் யோசிச்சு பாருங்க, நான் எந்த வேல்யூவை யூஸ் பண்றது? பீக் வேல்யூ I0 அப்படின்னு நான் அதை யூஸ் பண்றதா? நோ. ஆவரேஜ் ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு எடுத்தா 0ன்னு வரும். அப்ப கரண்டே ஃப்ளோ ஆகல அப்படின்னு நான் சொல்லலாம். அப்ப பல்பு இவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இருக்குல்ல. அப்போ அதே டைம் இன்டர்வெல்ல எனக்கு ஒரு ஏசி சர்க்கியூட்ல ஆவரேஜா எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 2I0/π அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு கிவன் டைம்ல ஒரு டிசி சர்க்கியூட்ல எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ இருக்குமோ அந்த ஈக்குவலண்ட் சார்ஜ் ஃப்ளோ இங்க ஆவரேஜ் கரண்ட்டை யூஸ் பண்ணா நமக்கு வரும். தட்ஸ் இட். ஸோ ஒரு ஏசி சோர்ஸ்ல அந்த ஈக்குவலண்ட் சார்ஜ் ஃப்ளோ வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆவரேஜ் கரண்ட். பீக் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூலாம் யூஸ் பண்ண முடியாது. ஆவரேஜ் வேல்யூ 2I0/π. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ் கரண்ட். இப்போ இந்த பிரச்சனையை இது ஒரு மாதிரி தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை, இன்னொரு மாதிரி சால்வ் பண்ணலாம். we have another method, RMS வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பியூர் மேத்தமேட்டிக்கல், ரூட் மீன் ஸ்கொயர். RMS வேல்யூனா ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ரூட் மீன் ஸ்கொயர்? ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கணும். ஏன்னா ஸ்கொயர் RMS ஸ்கொயர், ரூட் மீன் ஸ்கொயர், ஸ்கொயர் மீன் அப்புறம் ரூட். அதாவது எனக்கு நான் அந்த ஏசி கரண்ட் இருக்கு இல்லையா, அல்டர்னேட்டிங் கரண்ட்டை நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரைட், இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டை நான் கம்ப்ளீட்டா ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூஸுக்கு நான் அரித்மெட்டிக் மீன் எடுக்கணும். ரைட், மீன். அதுக்கப்புறம் வர்ற ஆன்சருக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுதான் RMS வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட் மீன் ஸ்கொயர். ரைட், நான் ஸ்கொயர் பண்ணணும். எதை? ஃபர்ஸ்ட் I is equal to I0 sin 𝜔t இருக்கு இல்லையா, ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதோட மீன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூஸுக்கு நான் மீன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைனலா அதுக்கு நான் ரூட் எடுக்கணும். ரைட், திஸ் இஸ் RMS வேல்யூ. சரி, இந்த RMS வேல்யூவோட ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆவரேஜ் வேல்யூக்கு சார்ஜ் ஃப்ளோவை கணக்கில் வச்சோமா, டிசி சார்ஜ் ஃப்ளோ, ஏசி சார்ஜ் ஃப்ளோ ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னா இங்க டைரக்ட் கரண்ட் நான் அப்படியே எடுத்துக்கலாம், இங்க ஆவரேஜ் கரண்ட் எடுத்துக்கணும். இப்போ நான் கரண்ட்டுக்கு பதில் எனர்ஜி அண்ட் பவர் டேர்ம்ஸ்ல பேசுறேன். ரியல் லைஃப்ல யார் கரண்ட்டை பத்தி எல்லாம் யோசிக்கிறா? we are more concerned about energy and power இல்லையா? ஸோ ரியல் லைஃப்ல எனக்கு எனர்ஜி, பவர் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டிசி சர்க்கியூட்ல ஒரு கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு எவ்வளோ பவர் டிசிபேட் ஆயிருக்கோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் பவர் டிசிபேட் பண்றதுக்கு நான் இங்க இந்த சேம் டைம் எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் பவர் டிசிபேட் பண்ணணும்னா நான் இங்க RMS வேல்யூவை யூஸ் பண்ணிக்கணும். ரைட், நான் RMS வேல்யூ போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த RMS வேல்யூ போடும்போது எனக்கு எவ்வளோ கரண்ட் வருதோ அந்த கரண்ட் வேல்யூ will give me the same amount of heat, எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டிசியில் எவ்வளோ எனர்ஜி டிசிபேட் ஆகுதோ டைரக்ட் கரண்ட்டை வச்சு நான் எவ்வளோ எனர்ஜி டிசிபேட் ஆகுது in a given amount of time. எனர்ஜி டிசிபேஷன் வச்சுக்கலாம், இல்லை எனர்ஜி கன்சம்ஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு given amount of timeல what is the amount of energy consumed இல்லை dissipated in a direct current DC circuit, which is the same amount of energy. எனக்கு RMS வேல்யூ யூஸ் பண்ணா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம் ஆகும். ஸோ சார்ஜை நம்ம யூஸ் பண்ணோம்னா the concept of charge, சேம் சார்ஜ் டிசிக்கும் ஏசிக்கும் சேம் சார்ஜ், குவான்டிட்டி ஆஃப் சார்ஜை யூஸ் பண்ணா ஆவரேஜ்க்கு போகணும். சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, சேம் அமௌண்ட் ஆஃப் பவர் டிசிபேட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம இங்க RMS வேல்யூக்கு போகணும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ரைட், எஸ் Mohammed, nice to meet you. Good. ரைட்டா? ஸோ RMS வேல்யூ இப்போ நமக்கு அதோட டெரிவேஷன் போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதோட ஃபைனல் வேல்யூ I0/√2 அப்படின்னு வரும். ஸோ ஆவரேஜுக்கு 2I0/π பார்த்தோம்ல, ஆவரேஜ் கரண்ட்டுக்கு 2I0/π. ரைட், ஆவரேஜோட வேல்யூ பாருங்க 2I0/π ஃபார் அ ஹாஃப் சைக்கிள். ஒன் ஃபுல் சைக்கிளுக்கு 0. ரைட், இங்க ஹாஃப் சைக்கிள் 2I0/π. இல்லை இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், I0/π
pi/2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. I0/pi/2. பட் இங்க RMS வேல்யூக்கு I0/√2. பசங்களா இது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா கால்குலேஷன்ஸ்லயும் மோஸ்டா RMS தான் வரும் நமக்கு. ரைட்? I0/√2. And 1/√2 ஓட வேல்யூ 0.707. ரைட்? 1/√2 0.707. அதாவது பீக் வேல்யூல 70% அப்படின்னு அர்த்தம். 0.707 அப்படின்னு என்ன அர்த்தம்? 0.707 ஆஃப் I0. ஸோ அப்ப RMS வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா பீக் வேல்யூல 70% அப்படின்னு அர்த்தம். இல்ல இதை இப்ப இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு ஏசி சோர்ஸ் இருக்கு, அதுல பீக் வேல்யூ I0 அப்படின்னு ஒரு பீக் கரண்ட் இருக்கிற மாதிரி நான் ஒரு கரண்ட் கொடுக்குறேன். அதனால எனக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன் கிடைக்குதுப்பா. அது ஒரு பவர் டிசிபேஷன் இல்ல ஹீட் டிசிபேஷன், எனர்ஜி கன்சம்ஷன் ஏதோ ஒன்று கணக்கில் எடுத்துப்போம். அப்ப பீக் வேல்யூ எவ்வளோ? லெட்ஸ் சே I0 ஒரு 10 ஆம்பியர்ஸ் பீக் வேல்யூ எடுத்துப்போம். ஸோ ஒரு ஏசி சர்க்கிட், எனக்கு ஒரு அல்டர்னேட்டிங் சர்க்கிட் இருக்கு, அதோட பீக் வேல்யூ 10 ஆம்பியர்ஸ் இருக்கு. அதை தூக்கி நான் ஒரு சர்க்கிட்ல கொடுக்குறேன், எனக்கு ஒரு சர்டன் எனர்ஜி கன்சம்ஷன் வேணும், எனர்ஜி கன்சம்ஷன் வருது. ரைட்? இப்போ அந்த சேம் எனர்ஜி கன்சம்ஷன் எனக்கு இதுல வரணும், ஒரு டிசி சர்க்கிட்ல வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான லிங்க் தான் RMS வேல்யூ. ரைட்? RMS வேல்யூ. So the overall idea is heat produced by DC. பாருங்க, I/RMS square is equal to heat produced by AC. சரியா? அதாவது I is equal to I0 sin omega t. இந்த ஐன்ற கரண்ட்டை நான் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் பாஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹீட் டிசிபேட் ஆகுது அதை நான் தனியாக மெஷர் பண்ணி வச்சுக்கிறேன். டன், சிம்பிள். ஸோ ஐ அப்படின்ற கரண்ட் எனக்கு அல்டர்னேட்டிங் கரண்ட், ஐயோட வேல்யூனா I0 sin omega t. இதை நான் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் பாஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இப்போ அதே ஹீட் ஜென்ரேட் ஆகணும், ஆனால் டிசி மூலியமா. அப்போ நான் என்ன மேக்னிடியூட் கரண்ட் அதில் பாஸ் பண்ணணும்னு கேட்டால் I/RMS வேல்யூ. I/RMS என்ன? 70% ஆஃப் பீக். அப்ப இந்த பீக்ல 70% தூக்கி நான் பேட்டரி அந்த டிசி சோர்ஸ்ல இருக்கிற அந்த டிசி சோர்ஸ்ல இருந்து 70% கரண்ட் வர்ற மாதிரி கொடுத்தாலே போதும், I'll get the same energy. நான் சொன்னா பீக் வேல்யூ I0 இருக்கிற மாதிரி அண்ட் அது இப்படி வேரி ஆகிற மாதிரி I0 is peak. இந்த வேல்யூ தூக்கி நான் ஒரு ரெசிஸ்டர்ல கொடுக்குறேன், எனக்கு ஒரு எனர்ஜி டிசிபேஷன் வருது. அதே எனர்ஜி, அதே ஹீட் எனர்ஜி எனக்கு கிடைக்கணும் ஒரு டிசி சர்க்கிட்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? அதே I0 அப்படின்றத கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் டிசியில் I அப்படின்னு நான் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க I இஸ் வேரியபிள், இன்ஸ்டன்டேனியஸ்லி வேரியபிள். அப்ப டிசியில் நான் என்ன யூஸ் பண்ணணும்? I/RMS, அதாவது அந்த I/RMS வேல்யூ. ஸோ 0.707 டைம்ஸ் ஆஃப் I0. அதாவது ஏசியில பீக் எவ்வளோ இருந்ததோ அதுல 70% எடுத்துட்டு அந்த 70% கான்ஸ்டன்டா கொடுத்தா எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ அங்க 2I0/pi/2. ஸோ அந்த I0/pi/2 அந்த வேல்யூவை நான் தூக்கி கொடுத்தேன்னா, பேட்டரியில இருந்து அந்த கரண்ட் வர்ற மாதிரி நான் கொடுத்தேன்னா எனக்கு சேம் சார்ஜ் ஃப்ளோ. 70% ஆஃப் I0 நான் தூக்கி கொடுத்தேன்னா சேம் எனர்ஜி டிசிபேஷன். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் அண்ட் I/RMS. ஓகே, அப்ளிகேஷன் பேஸ்ட். மோஸ்டா நமக்கு எனர்ஜி தான் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் I/RMS. எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம அதிகபட்சம் I/RMS தான் டீல் பண்ணிட்டு இருப்போம். சரி, ஓகே, ஒன்ஸ் அகேன் குழப்புதா? சரி, கவனிங்க. இப்போ எப்படி சொல்லலாம், என்கிட்ட 2 சர்க்கிட் இருக்கு. ஒன்னு ஏசி சர்க்கிட், இன்னொன்னு டிசி சர்க்கிட், 2 இருக்கு. ரைட்? இப்போ அந்த ஏசில சிம்பிள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ரைட்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எனக்கு இந்த மாதிரி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. I is equal I0 sin omega t. இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு இது அல்டர்னேட் ஆயிட்டு இருக்கிறதுனால ஆவரேஜா நான் மொத்த ஃபுல் சைக்கிளுக்கும் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு 0ன்னு வந்து நிக்குமா? ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு ஃபுல் சைக்கிள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணேன்னா 0 அப்படின்னு வந்து நிற்கும். ரைட்? பட் எனக்கு அங்க பல்ப் எரியுது, நான் 0ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ தேர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ. எனக்கு ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது, எனர்ஜி கன்சியூம் ஆகுது. ஸோ அதை நான் 0 கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அப்போ நான் அதை நம்பர்ல சொல்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? டிசி டைரக்ட் கரண்டோட ஹெல்ப் எடுத்துக்கிறேன். நான் டைரக்ட் கரண்டோட ஹெல்ப் எடுத்து பார்க்குறேன். இப்போ அந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, லெட்ஸ் சே இது எனக்கு ஒரு டிசி சோர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இங்க எனக்கு ஒரு பல்ப் இருக்கு, பல்ப் க்ளோ ஆகுது. இங்க நான் ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் வச்சிருக்கேன். இது அல்டர்னேட்டிங் சோர்ஸோட சிம்பிள். எனக்கு இங்க ஒரு பல்ப் க்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? அல்டர்னேட்டிங். இப்போ இங்க எனக்கு இப்போ ஃப்ளோ ஆகிற கரண்ட் I is equal to I0 sin
omega t, right? I is equal to I naught sin omega t. And sinusoidally varying current எனக்கு இங்க flow ஆகுது. இங்க it's a direct current எனக்கு flow ஆயிட்டு இருக்கு. right? இங்க I direct current. இதை நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்? IDC அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு IDC. எனக்கு இங்க flow ஆயிட்டு இருக்கு. இங்க IAC. இதுதான் IAC. right? Instantaneous alternating current is I naught sin omega t. இப்போ first point. ரெண்டுத்துக்கும் சார்ஜ் ஃப்ளோவை நான் கம்பேர் பண்றேன். சார்ஜ் ஃப்ளோனா என்ன அர்த்தம்? ஒரு given amount of time எடுத்துக்கிறேன்ப்பா. அந்த டைம்ல எனக்கு இந்த சர்க்கிட்ல எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எனக்கு இங்க ஃப்ளோ ஆகணும். அப்ப இங்க போற கரண்ட் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா IDC is equal to I naught by 2I naught by pi அப்படின்னு இருக்கணும். ரைட்? அந்த I naught வேல்யூ எடுத்துக்கிட்டு இங்க 2 by pi 2I naught by pi போட்டேன் அப்படின்னா அங்க ஒரு சர்டன் இன்டர்வெல்ல எவ்வளோ சார்ஜ் எனக்கு ஃப்ளோ ஆச்சோ சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இங்க ஃப்ளோ ஆகும் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ். இந்த கரண்ட்டுக்கு பேர் தான் நம்ம ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆவரேஜா இவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கு. ரைட்? ஸோ டோட்டல் சார்ஜை மட்டும் நம்ம கணக்கில் எடுக்கும்போது திஸ் இஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் I ஆவரேஜ். இந்த IDC இந்த இடத்துல எவ்வளவா இருக்கணும்னா I ஆவரேஜ். எனக்கு அங்க எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆச்சோ அதே சார்ஜ் இங்க ஃப்ளோ ஆயிருக்கும். ரெண்டாவது கேஸ் நம்ம எனர்ஜி டேர்ம்ஸ்ல பேசுறோம். எனர்ஜினா என்ன? இங்க எனக்கு எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆயிருக்கு. இந்த பல்பை நான் ரொம்ப நேரம் ஓட விட்டு இருந்தேன்னா அது சர்டன் எனர்ஜி கன்சியூம் பண்ணும்ல. அந்த எனர்ஜி கன்சம்ஷன் எவ்வளோ? ரைட்? ஒரு கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல இது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம் பண்ணிருக்கு. அதாவது ஒரு பவர் டிசிபேட் ஆயிருக்கு, எனர்ஜி கன்சியூம் பண்ணிருக்கு. இப்போ அதே எனர்ஜி அதே பவர் எனக்கு இந்த சர்க்கிட்ல வேணும். அப்போ இங்க நான் இந்த சோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? இங்க எனக்கு கரண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தா IDC எனக்கு எவ்வளவு இருக்கணும்னா I naught by √2 அப்படின்னு இருக்கணும். நான் இந்த கரண்ட் வர்ற மாதிரி இங்க நான் பேட்டரியை சூஸ் பண்ணேன்னா அங்க எவ்வளவு எனர்ஜி டிசிபேட் ஆச்சோ அதே எனர்ஜி இங்கேயும் டிசிபேட் ஆகும். இல்ல நான் இந்த 2I naught by pi இந்த கரண்ட் வர்ற மாதிரி பேட்டரியை சூஸ் பண்ணேன்னா அங்க எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆச்சோ அதே சார்ஜ் இங்க ஃப்ளோ ஆகும். தட்ஸ் இட். இதுதான் டிஃபரன்ஸ். இதுக்கு பேரை தான் நம்ம IRMS அப்படின்னு சொல்றோம். இது IRMS, இது ஆவரேஜ். இல்ல ஐ திங்க் இப்ப புரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இல்ல புரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. I ஆவரேஜ் அப்படின்னா 2 by pi ஞாபகம் வச்சுக்கோங்க. IRMS அப்படின்னா I naught by √2. அண்ட் இதோட இன்னொரு ஃபார்மேட் 0.707 I naught அப்படின்னு சொல்லிக்கலாம். 0.707 I naught. அவ்வளவுதான். மேக்ஸிமம் வேல்யூல 70%. டன். இப்ப இது ரெண்டுத்தை வச்சுதான் இந்த சாப்டர்ல இருக்கிற மொத்த கால்குலேஷன்ஸுமே இருக்கு. ரைட்? சோ இப்ப மீதி இருக்கிறத பாத்துருமா? LCR circuit. பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கிட். ஸோ ஒரு சர்க்கிட்ல ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுல ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கு. ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் அண்ட் ரெசிஸ்டர் மட்டும் இருக்கு. ஸோ என்னோட சர்க்கிட் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் ஹவ் மை சர்க்கிட் வில் லுக் லைக். ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ், எனக்கு அதுல ஒரு ரெசிஸ்டர் நான் போட்டிருக்கேன். ரைட்? அண்ட் திஸ் இஸ் I. எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. திஸ் இஸ் V. V யோட வேல்யூ V0 sin omega t. ரைட்? V0 sin omega t. ஸோ இங்க நான் ஓம்ஸ் லா அப்ளை பண்ணேன்னா சிம்பிள். இந்த V is equal to IR அப்படின்னு வருமா? ஓம்ஸ் லா அப்ளை பண்ணனா V is equal to IR அப்படின்னு வரும் எனக்கு. இப்போ V யோட வேல்யூ என்ன பாருங்க. So V யோட வேல்யூ is V0 sin omega t அப்படின்னு வருமா? So V is equal to V0 sin omega t. V0 sin omega t. Right? V0 sin omega t. இந்த R நான் கீழே கொண்டு போலாமா? So I is equal to V0 by R sin omega t. So இப்ப V0 by R தான் எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் sin omega t. So எனக்கு ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிளா ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆஃப் EMF போட்டேன்னா I'll get an alternating current. So அந்த சர்க்கிட்ல ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே சேம் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So voltage and current will be in the same phase. வெறும் ரெசிஸ்டர் மட்டும் இருந்ததுன்னா ரெசிஸ்டர் ஃபேஸை சேஞ்ச் பண்ண மாட்டான். ஃபேஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே சைன் ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. அப்ப ரெண்டுமே ஃபேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது வேற வேற ஃபார்மேட்ல வர முடியுமா? எஸ்.
நான் கெப்பாசிட்டர் இண்டக்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுல வேற ஃபேஸ் டிஃபரன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லுக் அட் திஸ். ஒரு பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட். ஸோ ஒரு பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட்ல எனக்கு வோல்டேஜ் V is equal to V0 sin omega t. இங்க என்ன இருக்கு பாருங்க, sin of omega t minus pi/2, right? minus pi/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கரண்ட் இஸ் லேக் ஆகுதா? omega t minus pi/2 கரண்ட் 90 டிகிரி பின்னாடி இருக்கான். வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது பின்னாடி இருக்கான்னா அர்த்தம் என்ன? நோ லெட்ஸ் திங்க் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் எனக்கு ஒரு இண்டக்டர், இது ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப். இண்டக்டரோட நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வாட் இஸ் அன் இண்டக்டர்? ஒரு இண்டக்டர் அப்படின்றது சிம்பிள், அவனோட வேலை என்ன? டு ஜெனரேட் அன் ஆப்போசிங் இஎம்எஃப். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் படிச்சிருப்போம் இல்லையா? E is equal to minus L into di/dt. ஸோ ஒரு இண்டக்டர்ல இருக்கிற இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அதோட வேலை என்ன? நான் அதுல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்தேன்னா அந்த கரண்ட் வேரி ஆகுது. ஸோ தேர் இஸ் அ வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுறதுனால எனக்கு ஒரு ஆப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கும். அந்த ஆப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறதுனால என்னோட கரண்ட் அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ரைட்? இந்த சாப்டர்ல மொத்தமா நான் இதை பத்தி தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ த பாயிண்ட் இஸ், ஒரு இண்டக்டரோட வேலை கரண்ட்டை அப்போஸ் பண்றது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதனால தான் எனக்கு இங்க கரண்ட் லேக் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இண்டக்டர்ல கரண்ட்டை நான் பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு பிளெயின் வயர்ல கரண்ட் போற மாதிரி இண்டக்டர்ல உடனே கரண்ட் போயிடாது. ஸோ இண்டக்டர் எப்பவுமே ஒரு சடன் ஆப்போசிஷன் கொடுக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? என்னோட சோர்ஸ் கரண்ட் எவ்வளவு ஆப்போஸ் ஆகுதோ அதை பொறுத்து இருக்கு. ரைட்? என்னோட சோர்ஸ் கரண்ட் எந்த அளவுக்கு வேரி ஆகுதோ அதை பொறுத்து. பயங்கர வேரியேஷனா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டும் பயங்கரமா வேரி ஆகும். அதனால எனக்கு அந்த ஆப்போசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட்? ஸோ இதோட அகெயின் திஸ் இஸ் V is equal to V0 sin omega t அப்படின்னு வரும். இந்த இடத்துல இருக்கிற இஎம்எஃப் ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, L into di/dt படிச்சிருப்போமா? ஸோ L into di/dt. ரைட்? இப்போ one second. ஸோ இதுல இருந்து நம்ம இதை ஈஸியா டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம். இதுல கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல நான் அப்ளை பண்ணேன்னா V minus L into di/dt equals 0 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ V is equal to V minus L into di/dt equal to 0 அப்படின்னு வந்து நிற்கும். இப்போ நான் Vக்கு பதில் V0 sin omega t equals L into di/dt. இந்த dt இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா I'll get my செகண்ட் ஈக்குவேஷன், கரண்ட் ஈக்குவேஷன் இங்க இருந்து கொண்டு வந்துடலாம். நம்ம அடுத்த பேஜ்ல டிஃபரன்ஷியேட் சால்வ் பண்ணுமா? V0 sin omega t. So V0 sin omega t is equal to L into di/dt. ரைட்டா? இந்த dt இந்த பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். So V0 by L into sin omega t dt equals di. So let's integrate it. இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு எதெல்லாம் கான்ஸ்டன்ட்? V0 by L கான்ஸ்டன்ட். இப்போ sin omega t இன்டகிரேட் பண்ணா I'll get minus cos omega t by omega is equal to I அப்படின்னு வந்து நிற்கும். ரைட்? இப்போ இந்த ஒமேகாவை வெளியே எடுத்துட்டு இந்த காசை நம்ம டைரக்டா இதுல இருந்து பார்த்தாலே தெரியும், மேல இருந்தது சைன்னு இருக்கு, இங்க காசுன்னு இருக்கு. பட் சைன் அண்ட் காசுக்கு பதில் இதையும் நான் சைன் ஃபார்மேட்லேயே சொல்றேன். நான் இதை சைன் ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ how will it look like? So V0 by L omega into minus இந்த cos omega t நீங்க சைன் ஃபார்மேட்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் பாருங்க? sin 90 minus theta is cos theta வா? sin of 90 minus theta is cos theta. கரெக்டா? equals I சொல்லலாமா? sin 90 minus theta is cos theta. and sinங்கிறது odd function. So minus sin theta க்கு நான் எப்படி எழுதலாம்? sin of minus theta அப்படின்னு எழுதிக்கலாம்ல. So sinங்கிறது is an odd function. Odd function. அப்போ minus sin theta can be written as sin of minus theta. Right? So இப்போ அதை நான் rearrange பண்ணி எழுதுனா, so I is equal to V0
by XL sin omega t minus pi by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். So this is the final equation. Omega t minus pi by 2. இந்த XL is L omega. இது பார்க்க கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். So XL க்கு பதிலு I is equal to I naught sin omega t minus pi by 2. சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு இண்டக்டர் இருக்கிற சர்க்யூட்ல வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரி, ரைட்? அண்ட் ரெண்டாவது, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, V0 by L ஒமேகான்னு இருக்குதா? ஸோ அந்த L ஒமேகா இருக்குல்ல, அதோட யூனிட் எனக்கு ஓம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதோட பேரு இட்ஸ் கால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா என்ன? ஒரு சர்க்யூட்ல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டேன், ஒரு ரெசிஸ்டரை போடும்போது அந்த ரெசிஸ்டர் ஒரு ஆப்போசிஷன் கொடுக்கும் தானே, அதே வேலையை ஒரு இண்டக்டார் பண்ணுவான். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த இண்டக்டார், அதுதான் நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தட் இஸ் எல் ஒமேகா. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த இண்டக்டார் இஸ் எல் ஒமேகா, ரைட்? ஸோ எக்ஸ்எல் இஸ் எல் ஒமேகா. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. ஸோ ஒரு இண்டக்டார் சர்க்யூட்ல கரண்ட் இஸ் லாகிங் behind the voltage by 90 degree அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப அடுத்து இதே மாதிரி ஒரு கெபாசிட்டர்ல பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட். ஸோ பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட்ல எனக்கு கரண்ட் லீடிங்ல இருக்கும் பாருங்க, பிளஸ் பை பை 2. என்னோட கரண்டோட வேல்யூ லீடிங்ல இருக்கும். ஸோ இதை எப்படி டிரைவ் பண்றது? சேம் தான். ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கலாம். எனக்கு இங்க ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப். ஸோ திஸ் இஸ் V0 sin omega t. இப்போ இந்த இடத்துல ஒரு கெபாசிட்டர்ல இருக்கிற வோல்டேஜ் டிஃபரன்ஸ் என்ன? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் அ கெபாசிட்டர்? கெபாசிட்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா தெரியும்ல, C equals Q by V. ரைட்? அதை ரீஅரேஞ்ச் பண்ணா இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் டிராப் இஸ் Q by C. நான் சொல்லலாமா? So this is the potential drop across a capacitor. இப்போ again Kirchhoff's voltage law என்ன? V minus Q by C equals 0. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா V equals Q by C அப்படின்னு வந்துருமா? இப்ப V க்கு பதிலு V0 sin omega t equals Q by C equals Q by C. Next step, V0 C sin omega t equals Q. இப்போ கரண்டோட ஃபார்முலா என்ன பாருங்க, dq by dt, right? So I is equal to dq by dt. So differentiate பண்ணலாம். So d by dt of V0 C sin omega t. Right? d by dt of V0 C sin omega t. So இதோட next step, I equals V0 and C எனக்கு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இவங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். sin omega t அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t into omega அப்படின்னு வருமா? செயின் ரூல் போடும்போது ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணா into omega t அப்படின்னு வரும். ஸோ அதை நான் ஃபைனலாக எப்படி எழுதலாம்? I is equal to V0 into C omega into இப்போ cos omega t அப்படின்னு இருக்கு. இதை நான் எந்த ஃபார்மேட்ல எழுதலாம்? போன தடவை எழுதுன மாதிரி sin 90 மைனஸ் அப்படின்னு எழுதலாம். sin 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். பட் எனக்கு இங்க தீட்டா பாசிட்டிவ்ல வேணும். நான் தீட்டாக்கு முன்னாடி மைனஸ் போட வேண்டாம், ஏன்னா கம்பேரிசன் கஷ்டமா இருக்கும். போடலாம், தப்பு கிடையாது. sin 90 மைனஸ் தீட்டான்னு கூட எழுதலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு பதில் நான் தீட்டாவை பிளஸ்ல வச்சுட்டு மீதி இருக்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஐ வாண்ட் மை தீட்டா டு பி இன் பாசிட்டிவ். ஏன்னா எனக்கு கம்பேரிசனுக்கு ஈஸியா இருக்கும். V is equal to V0 sin omega t ன்னு வச்சிருக்கேமா, அப்ப அந்த ஒமேகா டி கூட பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு சொன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் பிளஸ்ல எழுத ட்ரை பண்றேன். அப்ப அதை எப்படி எழுதலாம்? இங்க sin omega t plus pi by 2, right? sin omega t plus pi by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அதை அப்ளை பண்ணி பாருங்க. இங்க ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கரெக்டா வரும். sin of 90 plus 90 பிளஸ்னா எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட் போயிடும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ், ரைட்? ஸோ பிளஸ் இங்க 90 இருக்கிறதுனால எனக்கு நான் சைனை காசா மாத்தணுமா? 90 and 270க்கு நம்ம சைனை காசா மாத்தணும். ஸோ காஸ் ஒமேகா டி. ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. இட்ஸ் சைன் 90 பிளஸ் ஒமேகா டி பிளஸ் 90 டிகிரி. ஸோ இது கிளியர் ஆயிடுச்சு. முன்னாடி இருக்கிறது என்ன? V0 C omega. What is that?
அதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி? I is equal to V0 by 1 by C omega அப்படின்னு எழுதிக்கலாம். 1 by C omega. அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டர்ல கீழே கொண்டு வந்துடுறேன். ரைட்? அப்ப இங்க பாருங்க, இதை நான் நார்மலா சால்வ் பண்ணும்போது V0 into இந்த C omega மேல போயிடுமா? சோ மேல இருக்கிறத நான் டினாமினேட்டர்ல கீழே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா சொல்றேன், அதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல எழுதிக்க முடியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன? சிம்பிள். I is equal to V0 by XC sin omega t plus pi by 2. Right? இல்ல I is equal to I0 sin omega t plus pi by 2. இங்க XC என்னன்னு பார்த்தா 1 by C omega. So அங்க L omega பார்த்தோம்ல, that is inductive reactance. இது 1 by C omega. இது capacitive reactance அப்படின்னு சொல்லுவோம். So L omega is inductive reactance, 1 by C omega capacitive reactance. என்ன அர்த்தம்? அதேதான், ஒரு ரெசிஸ்டர் கரண்ட் ஃப்ளோக்கு என்ன மாதிரியான ஆப்போசிஷன் கொடுக்குமோ அதே ஆப்போசிஷனை இண்டக்டரோ இல்ல கெப்பாசிட்டரோ கொடுத்தா அதை தான் நம்ம கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன வந்து பாருங்க, எல் ஒமேகா. ரைட்? ஒமேகா என்ன? ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பயங்கரமா போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு இண்டக்டர் பயங்கரமா ஆப்போசிஷன் கொடுப்பான். ரைட்? ஒமேகான்றது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக எக்ஸ்எல் அதிகமாகுது தானே. எக்ஸ்எல்னா என்ன? the resistance offered by the inductor. அது பயங்கரமா அதிகமாகும். ஸோ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியை ஒரு இண்டக்டார் பயங்கரமா அப்போஸ் பண்ணுவான். ரைட்? இப்போ ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்ததுன்னா, ஃப்ரீக்வன்சி கம்மினா என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு டைரக்ட் கரண்ட் எடுத்துப்போமா, ஜீரோ ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரு டைரக்ட் கரண்ட்னா ஒமேகா ஜீரோ. ஸோ நான் ஒரு இண்டக்டார் எடுத்துட்டு அதுல ஒரு டைரக்ட் கரண்ட் அலோவ் பண்ணேன்னு வைங்களேன், அது ஜஸ்ட் ஒரு வயர் மாதிரி பிஹேவ் பண்ணும். தேர் வில் பி நோ அப்போசிஷன். இப்ப கெப்பாசிட்டர் பார்க்கலாம் பாருங்க. கெப்பாசிட்டர்ல 1 by C omega. அப்ப என்ன அர்த்தம்? ரியாக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா. எனக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும், அதோட ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் இருந்ததுன்னா கெப்பாசிட்டர் வந்து ஒரு வயர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அதுவே ஒரு டைரக்ட் கரண்ட் கொடுக்குறோம், டைரக்ட் கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? ஜீரோ. ஸோ இங்க டினாமினேட்டர்ல ஜீரோ போட்டா எக்ஸி எனக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்து நிற்குமா, நியூமரேட்டர் இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். நேத்துக்கே நம்ம ஆர்சி ஸ்டெடி ஸ்டேட் கெப்பாசிட்டர் சீரிஸ் சர்க்கிட் பார்த்துட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆஃப்டர் ஒரு டைரக்ட் கரண்ட் நான் அலோவ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு ஓப்பன் சர்க்கிட் மாதிரி இருப்பான், கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் ஆன பிறகு இட் வில் ஆக்ட் லைக் அன் ஓப்பன் சர்க்கிட். ஓப்பன் சர்க்கிட்னா என்ன அர்த்தம்? இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ், நோ கரண்ட் ஃப்ளோ. ஓகே, ஸோ இதுதான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கான்செப்சுவலா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸி. ஸோ ஒரு இண்டக்டர்ல நான் ஹை ஃப்ரீக்வன்சி போட்டேன்னா எனக்கு ஹெவியான ரியாக்டன்ஸ் இருக்கும். அதே ஒரு கெப்பாசிட்டர்ல நான் லோ ஃப்ரீக்வன்சி போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹெவியான ரியாக்டன்ஸ் இருக்கும். வைஸ் வர்சா. ரைட்? இப்போ பியூர் கெப்பாசிட்டிவ், இண்டக்டிவ் இதெல்லாம் பார்த்தாச்சு. நீ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ரைட்? வாட் இஃப் ஐ யூஸ் எவ்ரிதிங் டுகெதர்? ஒரு LCR சர்க்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு, அல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆஃப் EMF, அதுல ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர், நான் மூணுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் கால்ட் LCR சர்க்கிட். LCR சர்க்கிட். இப்போ இதுல கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ரைட்? நம்ம அதுக்கு ஒரு ஃபேசர் டயக்ராம் அப்படின்னு ஒரு டயக்ராம் பார்த்தா ஈஸி. இதுதான் கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நார்மல் பேசிக்கா கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இங்க வோல்டேஜஸ் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் அப்படின்னா இங்க EMF எப்படி இருக்கும்? EMF அக்ராஸ் ரெசிஸ்டர்ஸ். ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற EMF கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற EMF எனக்கு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், VR இப்படியே தான் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டர்ல I and R சேம் ஃபேஸ்ல இருக்குன்னு பார்த்தோமா, இன் ரெசிஸ்டன்ஸ் I is I0 sin omega t. அதே ரெசிஸ்டர்ல எனக்கு வோல்டேஜ் V is equal to V0 sin omega t. ரெண்டுமே சேம் ஃபேஸ்ல இருக்கு. I is equal to I0 sin omega t,
V is equal to V0 sin omega t. No phase difference, right? ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இண்டக்டர்ல என்ன பார்த்தோம் நம்ம? கரண்ட் லாக் ஆகுது. அப்போ கரண்ட்டை விட வோல்டேஜ் லீடிங்ல இருக்குன்னு அர்த்தமா? ரைட்? வோல்டேஜை விட நமக்கு கரண்ட் லாக் ஆச்சு. ஒமேகா டி -π/2. ரைட்? ஒமேகா டி -π/2. நான் என்ன அர்த்தம்? VL எனக்கு இங்கே வரும். ஸோ ஒரு இண்டக்டரோட வோல்டேஜ் இப்படி இருக்கும். ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கான். அப்போ ரெசிஸ்டரோட வோல்டேஜ் இப்படி இருக்கு. அப்போ இண்டக்டரோட வோல்டேஜ் எனக்கு எப்படி இருக்கும்? ரைட்? இதுவே எனக்கு கெப்பாசிட்டர்ல என்ன பார்த்தா பாருங்க, கரண்ட் லீடிங்ல இருக்கு. ஸோ கரண்ட் லீடிங்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? வோல்டேஜ் வந்து கரண்டை விட லாகிங்ல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ வோல்டேஜ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், VC. ரைட்? ஸோ ஒரு LCR சர்க்கிட்டோட ஃபேசர் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு VR நார்மல் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல, VL லீடிங் 50%, 90 டிகிரி லீடிங்ல இருக்கும். இவன் 90 டிகிரி லாகிங்ல இருப்பான். VC வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் கரண்டை விட 90 டிகிரி லாகிங்ல இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் கரண்டை விட 90 டிகிரி லீடிங்ல இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் நம்ம வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணலாம். ரைட்? இது அப்படியே ஆக்சுவல் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். VL அப்படின்னு. ரைட்? இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கா? ஸோ தீஸ் டூ ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அப்போனா this is like technically -VC. ரைட்? இது நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால -VC. இப்போ இந்த ரெண்டு வெக்டாருக்கும் நான் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறேன். நான் ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் பாருங்க. ரைட்? திஸ் பிகம்ஸ், இது எனக்கு ஒரிஜினல் அப்படின்னு வச்சுப்போம். நான் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கும் போது இது -VC, இது VL அப்படின்னு வச்சுப்போம். அப்போ this will be my VL -VC. ரைட்? இது எனக்கு VL -VC அப்படின்னு வந்து நிற்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும். ரைட்? இந்த VC-யை நான் இங்க கொண்டு போனேன்னா VL இருந்து VC, லெட்ஸ் சே VL வந்து எனக்கு ஒரு 10 வோல்ட் இருக்குன்னு வச்சுப்போம். VC-ங்கிறது ஒரு 3 வோல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப இங்க 10 - 3 7 வோல்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ VL -VC. ஸோ இது எனக்கு VR, இது VL -VC. ஸோ இந்த ரெண்டு வெக்டாருக்கான ஃபைனல் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் my VL. சாரி. ஸோ இது எனக்கு √of VR² plus of VL -VC the whole square. ரைட்? ரிசல்டன்ட் எனக்கு ஹரிசாண்டல் VR vertical component எவ்வளவு பாருங்க, VL -VC. VL -VC the whole square னு இருக்கா? VL -VC. ரைட்? அது ரெண்டுத்துக்கும் நான் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா I'll get the resultant. அப்போ எனக்கு கரண்ட்ல இருந்து இந்த ரிசல்டன்ட் எவ்வளோ ஆங்கிள், எனக்கு எவ்வளோ லீடிங் இல்ல லாகிங்ல இருக்கு அப்படின்றத இந்த டயக்ராம் மூலியமா நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கு வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர், வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர், அது மூணு இருந்ததுன்னா ஒரு LCR சர்க்கிட்ல கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத என்னால சொல்ல முடியும். இப்போ V is equal to IR ஒரு ரெசிஸ்டர்ல, அதே V is equal to IXL இண்டக்டர்ல, கெப்பாசிட்டர்ல IXC. ஸோ த பாயிண்ட் இஸ், இது எல்லாத்துல இருந்தும் நான் கரண்ட்டை காமனா எடுத்து டெலீட் பண்ணா எனக்கு ரிமைனிங் ரெசிஸ்டன்ஸ்ல நான் இது எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், ரெசிஸ்டன்ஸ்ல சொல்லிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரிஜினலா லெட்ஸ் சே திஸ் இஸ் VR, இது VL, இது VC அப்படின்னு எடுத்துப்போம். இது நெகட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்கு, திஸ் இஸ் பாசிட்டிவ் ஆக்சிஸ். ரைட்? இப்போ நான் இதை அப்படியே மேல கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணா let this be VL -VC. ரைட்? இது எனக்கு VL -VC ன்னு எடுத்துப்போம். இப்போ இதுக்கு நான் ரிசல்டன்ட் போடுறேன். ரிசல்டன்ட் எனக்கு இப்படி இருக்கும். this will be the resultant. ரைட்? இப்போ இந்த ரிசல்டன்ட் வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க. this will be பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா √of VR² plus of VL -VC the whole square. This is how it will be. VR² plus VL -VC the whole square. Right? So final voltage is √of VR² plus of VL -VC the whole square. இப்போ VR என்ன பாருங்க, I into R. IR VL is IXL. VC is equal to I into XC. Right? VC is I into XC. Now உள்ள தூக்கி substitute பண்ணா √of IR² plus I
XL minus IXC the whole square. So இதில இருந்து நான் மொத்தமா I வெளிய எடுத்துறலாம். root of R square plus XL minus XC the whole square அப்படின்னு வந்து நிக்கும். left hand sideல V. இப்போ இந்த I நான் denominatorல கொண்டு வரேன். So V by I. இதுக்கு பேரு தான் Z அப்படின்னு நம்ம சொல்றோம். நார்மலா V by I அப்படின்றது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வெறும் ஒரு ரெசிஸ்டர் இருக்கிறப்ப மட்டும் தான் இட் இஸ் V by I. ஒரு பியூரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அதை நம்ம V by I அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் எல்லாம் கலந்து இருக்கும்போது we call that as impedance. So Z ஓட பேர் என்னன்னு பார்த்தா impedance. பட் இது என்ன, what is impedance? ஒரு opposition to the flow of current. ஆனா அது ரெசிஸ்டர்னால இல்ல, அந்த மொத்த எலிமெண்ட்ஸ்னால, LCR சர்க்யூட்ல மொத்தமா இருக்கிற opposition to the flow of current. So Z ஓட வேல்யூ தான் root of R square plus of XL minus XC the whole square. Right? So impedance root of R square plus XL minus XC the whole square. All good? So ஒரு single elementனால either resistance இல்ல capacitance இல்ல inductance, அதனால வர்ற oppositionக்கு பேரு reactance அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ரெசிஸ்டர் அவன் கொடுக்கிற ஆப்போசிஷனுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். அதே ஒரு கெப்பாசிட்டரோ இல்ல இண்டக்டரோ கரண்ட்டுக்கு ஆப்போசிஷன் கொடுத்தா அதுக்கு பேரு ரியாக்டன்ஸ். அதுவே ஒரு LCR சர்க்யூட்ல மொத்தமா எல்லா பயபிள்ளைகளும் சேர்ந்து ஒரு ஆப்போசிஷன் கொடுத்தா அதை நம்ம இம்பீடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பீடன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். ரைட்? ஒரு LCR சர்க்யூட்ல இருக்கிற நெட் இம்பீடன்ஸ் இதுதான். இம்பீடன்ஸ் இஸ் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம்ல. XL is L omega, XC is 1 by C omega. இப்போ அதே சேம் டயக்ராம்ல இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணும். எதுக்கு? எனக்கு கொடுத்திருக்கிற கரண்டோட டைரக்ஷன் இது. This is current direction, right? This is net voltage direction. So ரெண்டுத்துக்கும் இருக்கிற phase difference என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். இப்போ tan theta, so tan phi என்ன வரும் பாருங்க, opposite side by adjacent side. Opposite side என்ன? VL minus VC by VR. நான் I காமன் எடுத்து அங்க பண்ண மாதிரி I காமன் எடுத்து சால்வ் பண்ணா tan phi is equal to XL minus XC by R அப்படின்னு வந்து நிக்கும். Right? XL minus XC by R. So எனக்கு final value of impedance நான் இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம். எனக்கு எவ்வளோ phase difference between the current and the final voltage, எவ்வளோ phase difference இருக்குன்றதை இந்த ஃபார்முலா வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம். So these two formulas together எனக்கு ஒரு LCR சர்க்யூட்ல இருக்கிற current phase difference அது எல்லாத்தையும் கொடுத்துரும். And one last topic. Okay, hold on. இவ்வளோ தூரம் வந்துருச்சா? 1 minute பசங்களா. சரி, பவர் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் பவர் அதை மட்டும் பார்க்கலாம். ரெசனன்ட் கண்டிஷன். இப்ப எல்சிஆர் சர்க்யூட் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்காக. ரெசனன்ஸ்னா என்ன? ரெசனன்ஸ் நீங்க நம்ம ஆசிலேஷன் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ரெசனன்ஸ் அப்படின்னா ஒரு சர்டன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு ஆம்பிளிடியூடு, பவர் அது எல்லாமே மேக்ஸிமமா இருக்கும். ரைட்? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெசனன்ஸ் நீங்க எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா SHM சாப்டர்ல படிச்சிருப்போம். எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அது டேம்ப் ஆயிட்டே இருக்கு. இப்போ எக்ஸ்டர்னலா ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது நான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சியும் அந்த பாடியோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் எனக்கு ஒன்னா சிங்க் ஆச்சு அப்படின்னா அதோட ஆம்பிளிடியூட் இன்ஃபினைட்டா போகும். இன்ஃபினைட் வந்து தியரட்டிக்கலி, பட் ப்ராக்டிக்கலி பயங்கரமா போகும். ஸோ நான் எக்ஸ்டர்னலா கொடுக்குற ஒரு சோர்ஸோட எக்ஸ்டர்னலா கொடுக்குற ஃபோர்ஸ் ஆர் வாட் எவர் அந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த இன்டர்னலா அந்த சிஸ்டம்க்கு இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் ஒன்னா இருந்ததுன்னா எனக்கு பவர் டிசிபேஷன் மேக்ஸிமமா இருக்கும். ஸோ இப்போ இங்க எல்சிஆர் சர்க்யூட்ல எப்ப எனக்கு மேக்ஸிமம் பவர் வரணும் பாருங்க. மேக்ஸிமம் பவர் எப்ப டிசிபேட் ஆகணும்னா எனக்கு அந்த இம்பீடன்ஸ் வேல்யூ மினிமமா இருக்கணும். ரைட்? எனக்கு மேக்ஸிமம் பவர் வேணும்னா இம்பீடன்ஸ் வேல்யூ மினிமமா இருக்கணும். இம்பீடன்ஸ் வேல்யூ எப்ப மினிமமா இருக்கும் பாருங்க, XL and XC ஈக்குவலா இருக்கும்போது. ஏன்னா எனக்கு Z is equal to root of R square plus XL minus XC the whole square. இப்ப இங்க பிளஸ் இருக்கிறதுனால இதை நான் எதுவும் பண்ண முடியாது, ரெசிஸ்டன்ஸ் நான் எதுவும் பண்ண முடியாது. பட் இவங்க ரெண்டு பேரையும் நான் ஜீரோ ஆக்கலாம்ல. எனக்கு XL and XC மேக்னிடியூட் ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த டேர்ம் அப்படியே ஜீரோ ஆயிடும்.
எனக்கு impedance value வெறும் resistance மட்டும் வந்து நிக்கும். கரெக்ட்டா? Z is equal to R அப்படின்னு வந்துரும். So இந்த condition satisfy ஆச்சுன்னா எனக்கு Z is equal to R ன்னு வந்துரும். அப்ப அந்த condition தான் என்ன? XL is L omega, XC என்ன 1 by C omega, right? இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் இந்த ஒமேகா இந்த சைடு கொண்டு வந்தா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by LC. ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட், ரைட்? ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 by LC. இப்போ ஒமேகாக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தோமா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi f. எனக்கு ஒமேகா by 2 pi equals f. ஸோ ஒமேகாவை நம்ம 2 pi ஆல டிவைட் பண்ணா ஒமேகா தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 2 pi root of LC. ஸோ இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டிஷனோட மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம டிவியில சேனல் செலக்ட் பண்றோம்ல, நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம், டிவியில வேற சேனல் ஸ்விட்ச் பண்றோம். அப்ப என்ன நடக்குது? நம்ம டிடிஹெச் நம்ம டிஷ் ஆண்டனால இருந்து டிவி பார்த்துட்டு இருப்போமா, ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியை அந்த டிஷ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும். அந்த டிஷ் மேல எனக்கு எல்லா ஃப்ரீக்வன்சியும் வந்து விழும், எல்லா ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த்தும் வந்து விழும். பட் அந்த டிஷ்ல நம்ம மேல ஒரு மைக் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணிப்போம் பாருங்க, அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும். அது என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, நான் என் ரிமோட் கண்ட்ரோல்ல இல்ல டிவியில ஒரு எல்சிஆர் சர்க்கிட் வச்சிருப்பேன். அந்த சர்க்கிட்டோட ஃப்ரீக்வன்சி என்ன நான் டியூன் பண்ணி வச்சிருக்கிறேனோ, அப்போ இப்போ நான் என்ன சொன்ன பாருங்க, ரெசனன்ஸ்னா என்ன அர்த்தம்? என்னோட இன்டர்னல் ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சியும் ஒன்னா இருந்தா எனக்கு பவர் மேக்ஸிமமா இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நான் பயங்கரமா ரிசீவ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த எந்த ஃப்ரீக்வன்சியை நான் ரிசீவ் பண்ணணுமோ, எந்த சேனல், ஒரு சேனலுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்து நான் என் சிஸ்டம்ல டிவியில, அந்த டிவியில ஒரு எல்சிஆர் சர்க்கிட் இருக்கும், ரிமோட் மூலியமா அந்த எல்சிஆர் சர்க்கிட்டோட ஃப்ரீக்வன்சியை நான் மாத்துறேன். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு நான் டியூன் பண்றேன். அதாவது ஒமேகா நாட்டை நான் சேஞ்ச் பண்றேன், எஃப் நாட்டை சேஞ்ச் பண்றேன் பை சேஞ்சிங் த கெபாசிட்டன்ஸ் ஆர் இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம், யூசுவலா கெபாசிட்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கெபாசிட்டன்ஸை சேஞ்ச் பண்ணா எனக்கு எஃப் நாட் சேஞ்ச் ஆகுமா? அப்போ எஃப் நாட்டை நான் சேஞ்ச் பண்ணி இருக்கிற எல்லா சிக்னலுமே என் டிஷ்ல வந்து விழுந்துட்டு இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என் டிஷ் அந்த சிக்னலை மட்டும் பயங்கரமா ரிசீவ் பண்ணும். அந்த சிக்னல் தான் நம்ம டிவியில அந்த சேனலா நமக்கு தெரியுது. Right? LCR circuit ஓட resonance condition is used for picking up signals. இப்போ எனக்கு அந்த இடத்துல பவர் வந்து மேக்ஸிமம் இருக்கும், அந்த சிக்னலோட பவரை நான் மேக்ஸிமமா ரிசீவ் பண்ணுவேன். ரைட்? இதை தான் நம்ம பழைய டிவியில, நம்ம அந்த காலத்து டிவி பார்த்தீங்கன்னா ஒரு டியூனர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரொட்டேட்டிங் நாப் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம டியூன் பண்ணுவோம். இப்போ எவ்ரிதிங் இஸ் லைக் டிஜிட்டலைஸ்ட், பட் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் சேம் தான். ஒரு எல்சிஆர் சர்க்கிட்டை வச்சு என்னால் ஒரு ப்ராப்பர் சிக்னலை ரிசீவ் பண்ண முடியும். எப்படி? ரெசனன்ஸ் கண்டிஷன். ரெசனன்ஸ் கண்டிஷன் எனக்கு XL ஈக்குவல்ஸ் XC அப்படி வரும்போது, இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும்போது பவர் மேக்ஸிமமா டிசிபேட் ஆகும். பட் அது ஈக்குவலா இருக்கணும்னா நான் ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் 1 by 2 pi root of LC. அதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ எனக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்போ கரண்ட் என்ன ஆகுது பாருங்க, I0 is equal to V by R. இங்க நம்ம கரண்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? V by Z ன்னு பார்த்தோமா? நார்மலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ கரண்ட் is equal to V by Z அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். பட் இந்த Z வேல்யூ என்ன ஆகுது? இது 0 ஆகும்போது my Z becomes R. எனக்கு அது 0 ஆகும்போது Z வந்து R அப்படின்னு போயிடும். ஸோ அந்த சர்க்கிட்ல வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இட் பிஹேவ்ஸ் as a purely resistive. அதுல மீதி எலமெண்ட்ஸ் இருந்தாலும் it will behave like a pure resistive circuit. This is maximum power condition. அவ்வளவுதான்ல. போதும் பசங்களா, மீதி பார்க்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல. We'll go to questions. First question. An inductor of reactance 100 ohms, a capacitor of reactance 50 ohms. So அப்போ inductive reactance XL is 100 ohms and capacitive reactance XC is 50 ohms. And a resistor of resistance 50 ohms, R is equal to 50 ohms, right, are connected in an AC circuit of source 10 volts and 50 hertz. So frequency is 50 hertz and அதோட source of 10 volts. So VRMS equals 10 volts. பசங்களா, நமக்கு சோர்ஸோட வேல்யூ வோல்டேஜ் அப்படின்னு கொடுக்கும்போது they are referring to VRMS. நம்ம வீட்டில் 220 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஏசி சிக்னலோட வோல்டேஜ் 220, சிங்கிள் ஃபேஸ்னா 220 சொல்றோம்ல,
அந்த 220ங்கிறதே RMS வேல்யூ தான். அது பீக் வேல்யூ கிடையாது. இட் இஸ் RMS வேல்யூ. ஸோ அல்டர்னேட்டிங் சோர்ஸோட வோல்டேஜ் இல்ல சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது RMS தான் இருக்கும். ஒரு சில கேஸ்ல ஸ்பெசிபிக்கா பீக் வேல்யூ அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் தட். அதை நம்ம V0 இல்ல I0 எடுத்துக்கலாம். அதை கொடுக்காம வெறும் வோல்டேஜ், வெறும் EMF சோர்ஸ், இந்த கொஸ்டின்ல பாருங்க an AC source of 10 volt, அதை ஸ்பெசிபிக்கா அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ டிஃபால்ட்டா இட் இஸ் RMS. ஸோ 10 வோல்ட்ங்கிறது இங்க இட் இஸ் RMS, ரைட்? VRMS அண்ட் F frequency கொடுத்தாச்சு, ரைட்? when average power dissipated in the circuit is, so ஒரு சர்க்யூட்ல இருக்கிற ஆவரேஜ் பவர் டிசிபேஷனுக்கு நம்ம ஃபார்முலா பார்க்கல, பட் ஸ்டில் ஆவரேஜ் பவர் டிசிபேஷன் ஃபார்முலா இஸ் VRMS IRMS cos phi. அந்த ஃபார்முலா நமக்கு பார்க்கிறதுக்கு டைம் இல்ல பசங்களா, பட் பவர் ஆவரேஜ் என்ன வரும்னா VRMS IRMS cos phi. பவரோட பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? V into I, right? V into I. நம்ம அந்த V0 sin omega t I0 into sin omega t plus phi அப்படி போட்டு டிரைவ் பண்ணி கொண்டு வரும்போது this is what we'll get. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா எப்படி வரும்னா power is equal to instantaneous voltage into instantaneous current ன்னு போடுவோமா? அப்ப V யோட ஆக்சுவல் ஃபார்முலா என்ன பாருங்க, V0 sin omega t, I க்கு I0 sin omega t plus or minus phi அப்படின்னு வந்து நிக்கும். plus or minus phi அப்படின்னு வந்து நிக்கும் நமக்கு. ஏன்னா ஃபைனல் LCR சர்க்யூட்ல எனக்கு கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம phi அப்படின்னு எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி முடிக்கிறப்போ கடைசியா யூ வில் ஹேவ் VRMS IRMS cos phi அப்படின்னு வந்து நிக்கும் நமக்கு ஃபைனலா பவர். ஸோ டிரைவ் பண்ண டைம் இல்லை, பட் நீங்க மெமரைஸ் பண்ணணும். இந்த சாப்டர்ல நிறைய ஃபார்முலா இருக்கு பசங்களா, யூ ஹேவ் டு மெமரைஸ் எவ்ரி திங், ரைட்? ஸோ P is equal to VRMS IRMS cos phi, ரைட்டா? இப்போ இதுல இருக்கிற ஒரு வேல்யூவும் தூக்கி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். VRMS IRMS cos phi எல்லாத்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். இப்போ IRMS இருக்குல்ல, இதை ஐதர் V டேர்ம்ஸ்ல இல்ல I டேர்ம்ஸ்ல நம்மளால கம்ப்ளீட்டா மாத்திக்கலாம். இங்க V கொடுத்திருக்காங்க, I இல்லவே இல்ல. ஸோ அதுக்கு பதில் நேரா யூ கேன் சப்ஸ்டிடியூட் I யோட வேல்யூ, சாரி ஐக்கு பதில் V வேல்யூ நம்ம நேரா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். என்ன? VRMS is equal to IRMS into Z. அப்ப ஐக்கு பதில் you can substitute VRMS by Z is equal to IRMS அப்படின்னு வந்து நிக்கும். ஆக்சுவலா இதை நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்து நிக்கும்னா V0 I0 by 2 அப்படின்னு வந்து நிக்கும். இன் பிட்வீன்ல உங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப் ஃபார்முலால என்ன வந்து நிக்கும் அப்படின்னு பார்த்தா V0 I0 by 2 cos phi அப்படின்னு வந்து நிக்கும். இதை சால்வ் பண்ணி முடிக்கிற போது V0 I0 cos phi by 2 அப்படின்னு வந்து நிக்கும். இந்த 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த 2 நான் என்ன பண்ணுவேன், P is equal to V0 by root 2 I0 by root 2 cos phi அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்? சிம்பிள் தான். இது எழுதின பிறகு இந்த V0 by root 2 தான் எனக்கு VRMS, I0 by root 2 IRMS into cos phi அப்படின்னு எழுதி பண்ணாரு, ரைட்? பசங்களா இங்க LCR சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Z தான் டிஃபால்ட்டா யூஸ் பண்ணணும். ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்தா மட்டும்தான் Z-க்கு பதில் R சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ரெசனன்ஸ் இல்ல, நார்மல் சிச்சுவேஷன் அப்படின்னும் போது நீங்க இம்பீடன்ஸ் Z தான் யூஸ் பண்ணணும். ஸோ VRMS IRMS cos phi, ஐக்கு பதில் VRMS by Z, R போட்டீங்கன்னா தப்பாயிடும் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ். ரெசனன்ஸ்ல மட்டும்தான் Z is equal to R. நான் ரெசனன்ட் கண்டிஷன்ஸ்ல Z அப்படியே தான் இருக்கணும் நமக்கு, ரைட்? ஸோ தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுமா? ஸோ ஃபைனல் ஃபார்முலா என்ன வரும்? P average is VRMS into VRMS by Z into cos phi வேல்யூ. ஓகே, அதுவும் நான் சொல்லலை. ஓகே, அதுக்கும் யூ நீட் த ஃபேஸ் டயக்ராம். அந்த ஃபேஸர் டயக்ராம் பார்த்தோம்னா இதுதான் எனக்கு ஃபைனல் வேல்யூவா இருந்ததா? ஸோ திஸ் இஸ் phi, this is VL minus VC, இது VR, correct? So cos phi என்ன பாருங்க, adjacent side by hypotenuse, right? நம்ம tan phi எழுதணும். cos phi is adjacent side by hypotenuse. adjacent side I
XR. இங்க I எல்லாமே cancel ஆச்சுன்னா R by XL R by total Z அப்படின்னு எடுத்துக்கலாம். R by Z is equal to cos phi. Right? R by இந்த இடத்துல இருக்கிற final thingy. So final என்ன வரும் பாருங்க உங்களுக்கு VR square plus ஏற்கனவே நம்ம calculate பண்ணோம்ல this is Z. The net total value எனக்கு total voltage அதுல இருந்து நம்ம கரண்ட வெளிய எடுத்துட்டோம்னா remaining இருக்கிறது Z அப்படின்னு வந்து நிக்கும். So this is in terms of reactance and resistance ல எழுதணும்னா this is R இது XL minus XC. So ரெண்டு side இப்படி இருக்கும்போது hypotenuse will become Z R square plus XL minus XC the whole square which is Z. So cos phi ஓட value R by Z. அதையும் தூக்கி substitute பண்ணா R by Z. அவ்வளவுதான். So Z மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு substitute பண்ணா you will get the solution. Solve பண்ணுமா? So VRMS square by Z square into R. So VRMS square by Z square into R. So this is my power dissipated. Z is equal to root of R square plus XL minus XC the whole square. So XL is L omega, XC is 1 by C omega. அது ரெண்டு மட்டும் கண்டுபிடிக்கணும். So இங்க frequency கொடுத்திருக்காங்களா? F is equal to 50 Hz. So frequency is 50 Hz. So omega என்ன வரும் பாருங்க 2 pi F, right? So omega is 2 pi into 50 which is 100 pi. So omega is 100 pi. So L, okay, XL value direct கொடுத்துட்டாங்க. I think we don't need this. Inductive reactance 100, capacitive reactance 100. So direct away reactance கொடுத்தாச்சு. Inductive reactance is 100 and capacitive reactance is 50. 50. So substitute பண்ணி solve பண்ணுமா? And pure resistance ஓட value இங்க இருக்கு, that is also 50. So எல்லாத்தையும் substitute பண்ணா root of 50 square plus XL minus XC. So 100 minus 50 the whole square. Right? So which is root of 50 square plus 50 square அப்படின்னு வந்து நிக்கும். So இதுல இருந்து 50 square and 50 square. So I'll get 50 into root 2. Right? எனக்கு Z value கிடைச்சிருச்சு 50 into root 2. தூக்கி substitute பண்ணுமா? Solve பண்ணி முடிச்சாச்சா? Nice. So P is equal to 100 by Z square. So 50 square into 2 அப்படின்னு இருக்கும் into R ஓட value second. R ஓட value எங்கல? 1 second. R value is 50. Right. R value is 50. Right. இங்க இருக்கிற ஒரு 50 ஒரு 50 எனக்கு கேன்சல் ஆயிடும். remaining எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. just 1 watt. பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய ரெசிஸ்டர் யூஸ் பண்ணாலும் கடைசியா the power dissipated is just 1 watt. So 1 watt is the answer. Okay. Right. Say all good. புரிஞ்சுதா? Here இங்க நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. I can totally understand, but நீங்க ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணிடுங்க. எல்லாமே ஈஸியா இருக்கும். பட் பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். That's it. Let's go to the next question. Next question. In an LCR circuit, a resistor of 300 ohms and a capacitor of 25 nanofarad, okay, and an inductor of 100 millihenry, nano milli, are used for maximum current in the circuit. Pasangala, know this point. Maximum current. So maximum current na enna artham enakku? Resonance condition. So maximum power, maximum current. In the words alla vandaduna resonance அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். So resonance current in the circuit. The angular frequency of the AC sources. So AC source ஓட ஒமேகா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. And இங்க obviously maximum current. அப்போ resonance condition தானே. நம்ம நேரா resonance condition யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். So capacitance is 25 into 10 power minus 9 and inductor is 100 into 10 power minus 3. Right? So omega resonance condition ஞாபகம் இருக்கா? root of LC. Right? XL equal to XC அப்படின்னு போடுவோம். Omega is 1 by root of LC.
resonant condition. So தூக்கி substitute பண்ணா root of L என்ன 100 into 10 power minus 3. Okay, அப்படியே வச்சுப்போம். 100 into 10 power minus 3 into 25 into 10 to the power minus 9. Correct? 110 பண்ணுமே 20 power minus 9. இப்போ 100 வெளியே எடுத்தா 10. 25 வெளியே எடுத்தா 5. Right? Simple. So simple. 10 into 5 into root of 10 power minus 9 minus 3 minus 12. So, 1 by 10 into 5, 50 into 10 power minus 6. அப்படினு எழுதிடலாமா? So, 1 by 50 into 10 power minus 6. So, rootல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்தா 1 by 50, 10 power minus 6. இப்போ next, இதை நம்ம solve பண்ணி எழுதணும். So, 10 power 6 by 50. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? 10 power 4 வேணுமா? அப்போ 100 by 50 into 10 to the power 4. So, which is 2. So, 2 into 10 to the power 4. So, hence your answer. Right? 2 into 10 power 4. Super la? So, in the condition, ஒரு formula உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா problem ஈஸியா போட்டுடலாம். And இது எல்லாமே previous year question. So, இந்த chapterல இருந்து இந்த மாடல்ல தான் உங்களுக்கு question வரும். LCR circuitல இருந்து mainsல உங்களுக்கு question வரணும்னா இந்த formatல தான் வரும். Right? Yes. Answer is 2. Next, a capacitor of reactance 4 root 3. Xc is 4 root 3. A number villangama irukku 4 root 3. And a resistor of resistance is 4 ohms are connected in series with a source of peak value. Pasangala, note this point once again. Peak value. Right? Inga specific peak value அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ peak value ன்னு கொடுத்தா take it as V0. V0 is equal to 8 root 2. So, peak value ன்னு கொடுத்தாச்சு. The power dissipation in the circuit is. So, power dissipation அந்த circuitல இருக்கிற power dissipation என்ன? No, that is a question. இப்போ இங்கேயும் you can use the same formula. VRMS, IRMS, cos phi. அந்த formula யூஸ் பண்ணியே நம்ம solve பண்ணலாம்னு வச்சுப்போம். So, powerக்கு just ஒரு formula ஞாபகம் வச்சுக்கோங்க. இது RLC circuitலாம் இல்ல. But நீங்க ஒரு LCR சர்க்யூட்ல இங்க வெறும் கெபாசிட்டர் மட்டும் தான் இருக்கு. ஒரு LCR சர்க்யூட்ல நான் இண்டக்டன்ஸை 0 ஆக்குறேன், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை 0 ஆக்குறேன். ஸோ அந்த கேஸ் தானே இது. ஒரு LCR சர்க்யூட் படிச்சா அதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் சப் கேட்டகரி வச்சா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு LCR சர்க்யூட்ல நான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை 0 போட்டேன்னா ஸோ திஸ் இஸ் மை இந்த கொஸ்டின் எனக்கு அந்த ஃபார்மேட்ல தானே இருக்கு பாருங்க. ஸோ பவர் என்ன பார்த்தோம் நம்ம? பவர் டிசிபேஷன் ஃபார்முலா என்ன? VRMS IRMS into cos phi அப்படின்னு பார்த்தோமா? cos phi க்கு ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse, right? Adjacent side by Z. So this is VRMS IRMS into R by Z, right? VRMS IRMS into R by Z. இன்னொன்னு I க்கு பதில் சேம் ஃபார்முலாவை நம்ம திருப்பி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? IRMS is VRMS by Z. So, power is equal to VRMS square by Z square into R அப்படின்னு வந்து நிற்கும். இப்போ Rங்கிறது டைரக்டா கொஸ்டின்ல இருக்கு. Z மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். Z என்ன? root of R square plus XL minus XC the whole square. இங்க we don't have XL. So, XL வந்து எனக்கு 0ன்னு போட்டுப்போம். Right? XL 0. அப்போ minus XC the whole square. Whole square பண்ணும்போது minus plus ஆயிடும். Minus பத்தி கவலைப்படல. So, root of R square plus XL square. Root of R square plus XL square. R square என்ன எனக்கு? 4 squares are 16 plus 16 into 3. So, 48. So, 16 plus 48 என்னல வரும்? 64. So, Z is 8. அப்படின்னு வருமா? So, Z value is 8. So, மீதி எல்லாமே questionல இருக்கு. Substitute பண்ண வேண்டியதான். So, power is VRMS square by Z square into R. So, VRMS squared is 8. இங்கே எழுதிடலாம் நம்ம. This is V0. So, VRMS என்ன வரும் பாருங்க? 8 root 2 by root 2. So, which is 8. So, VRMS is 8. பசங்களா அவங்க அதுக்காக தான் questionல டைரக்டா V0 peak value அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So, VRMS is 8. So, VRMS square is 8 square by Z square. 8 square into R oda value is 4.
right? So VRMS, IRMS எல்லாம் cancel ஆயிட்டு வெறும் 4 மட்டும்தான் நமக்கு மீதி இருக்கும். Here is your answer, 4 watts. So power dissipated 4 watts. Super la. Good. So இங்க 2 things to be noted. வெறும் capacitive reactance மட்டும்தான் இருக்கு. நீங்க RC சர்க்யூட் அந்த ஃபார்முலா வச்சு கூட சால்வ் பண்ணலாம். LC சர்க்யூட் இருக்கு, RC சர்க்யூட் இருக்கு, LR சர்க்யூட் இருக்கு. நீங்க அதை வச்சு கூட சால்வ் பண்ணலாம். இண்டிவிஜுவலா அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலு LCR சர்க்யூட்டை தெளிவா படிச்சிட்டீங்கன்னா அதை வச்சே மீதி எல்லாத்தையும் சப் கேட்டகரி போட்டு சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். LCR ஃபார்முலால போட்டு நீங்க சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். டேக் த அதர் ஒன் as 0. Okay, right. Next question, come on. An alternating EMF E is equal to E0 sin omega t is applied to a capacitor of 2 microfarad. So capacitor oda value 2 microfarad கொடுத்தாச்சு. The RMS value of current in the circuit is. So எனக்கு அந்த சர்க்யூட்ல இருக்கிற RMS value of current என்ன அப்படின்னு தெரியணும். So இது ஒரு capacitor circuit, right? ஒரு proper capacitor circuit. அப்போ ஒரு capacitor circuitல IRMS is equal to VRMS by XC. கரெக்டா? நான் என்ன சொன்ன பசங்களா ஞாபகம் இருக்கா? I is equal to V by R, general formula. But this is a capacitor circuit. அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலா எனக்கு capacitive reactance நான் யூஸ் பண்ணிக்கிறேன். capacitive reactance என்ன? XC. ஒரு ரெசிஸ்டர் என்ன வேலை பார்க்கறானோ அதே வேலையை capacitor பார்க்கறான். So XC. XC ஓட ஃபார்முலா 1 by C omega. Right? So இங்க இருந்து நம்ம VRMS டைரக்டா எழுதலாம். This is V0, கரெக்ட்டா? So V0 is equal to 110 root 2. அப்போ VRMS is equal to 110. So ஒரு டேர்ம் கிடைச்சிருச்சு. எனக்கு XC மட்டும் நான் தனியா கால்குலேட் பண்ணணும். Right? What is XC? 1 by C omega, 1 by capacitance value என்ன? 2 micro. So 2 into 10 power minus 6 into of omega. Omega value இங்க என்ன இருக்கு பாருங்க? 100. Omega t. So 100. So this is 1 by 2 into 10 power minus 4 அப்படின்னு வரும். Which is 10,000 by 2. This is 5,000. Right? So 5,000 அப்படின்னு வந்து நிக்கும். இதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா done. IRMS is equal to VRMS by 5,000. அவ்வளவுதான்ல. So solve பண்ணா இப்போ நான் இதை என்ன பண்ணலாம்? 110 by into 10 power minus 3. இந்த 3 முட்டையை மேல கொண்டு வரேன். ஏன்னா மில்லியில கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 0வை கேன்சல் பண்றதுக்கு பதிலா நான் இந்த 3 முட்டையை அப்படியே மேல தூக்கிட்டு வந்து போட்டுறேன். ஏன்னா டைரக்டா எனக்கு மில்லி வந்துருச்சு. Divided by 5. 5 table solve பண்ணா 2 times 10 balance 110 22. So IRMS equals 22 into 10 power minus 3 amperes. So நமக்கு தேவையான answer is 22. Okay. And one more time இருக்கா? Yeah, 5 minutes. One last problem. For a given series LCR circuit, it is found that maximum current is drawn when the value of the variable capacitance is 2.5 nanofarad. Okay, 2.5 nanofarad capacitance. If the resistance is 200 and 100 millihenry inductor is being used, the given circuit, the frequency of the AC source. So, inga maximum. So, what is the meaning of maximum current? Resonance. Resonance na formula enna parunga inga frequency of AC source. So direct AC oda frequency. So F is equal to 1 by 2 pi root of LC. Formula la substitute பண்ணி எல்லாத்தையும் solve பண்ண வேண்டியதா. By 2 pi root of inductor enna 100 millihenry. So 100 into 10 power minus 3 into capacitor is 2.5 nanofarad. So 2.5 into 10 power minus 9 nanofarad. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 1 by 2 pi root of LC. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணலாம்? ஓகே, 2.5 நம்பர் காம்ப்ளிகேட்டடா? சமாளிப்போம். ஸோ
1 by நான் என்ன பண்றேன், இந்த 10 power minus 3 ஐயும் 9 ஐயும் நான் சேர்த்து எழுதிக்கிறேன். So first I have a 2 pi root of 10 power minus 12 எழுதியாச்சு. So இதையும் எழுதியாச்சு. இப்போ 2.5 into 100 இருக்கா, நான் பைக்கு பதில் ரூட் 10 போட்டுக்கலாம். So what I'm doing is, நான் என்ன பண்ணலாம், இந்த ஒரு 0 நான் அங்க மல்டிப்ளை பண்ணிட்டு 25 into 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். 25 into 10. So 25 into 10 அப்படி எழுதிக்கலாம். So அப்ப next step, எனக்கு இதையும் நான் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறேன். So ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 1 by 2 pi into 5 into 10 to the power minus 6 into root 10 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இப்போ next step, 10 power 6 by இந்த 5 and 2 multiply பண்ணா I'll get 10 into pi into root 10. So this is 10 power 5 by pi root 10. Okay, so now here is a trick. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில இடத்துல படிச்சிருப்பீங்க, பையோட வேல்யூ என்ன பாருங்க, pi is 3.14, கரெக்டா? pi ஸ்கொயர் வந்து எனக்கு approximately 10 கிட்டக்க வரும். So pi ஸ்கொயர் 3.14 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ரவுண்ட் போட்டேன்னா, if I round it off எனக்கு 10 அப்படின்னு வரும். So பைக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், I can take the value of pi as I think this is a mistake. Questionல கொடுத்திருக்காங்க, this is a mistake. என்னன்னா, you can take, this is like pi square is equal to 10. அப்போ pi is equal to root 10 அப்படின்னு நம்மளால எடுத்துக்கலாம். Pi square is 10, pi is equal to root 10. So அது தூக்கி substitute பண்ணீங்கன்னா this becomes 10 power 5 by 10, right? இங்க root 10 into root 10 அப்படின்னு ஆயிடும். So which is 10 to the power 4. But questionல என்ன கேட்டுக்கிறாங்க, into 10 power 3 hertz. So final answer 10 into 10 power 3 hertz அப்படின்னு நான் எழுதிக்கலாம். So 10 is the necessary answer. All good? Right. Okay, time ஆயிடுச்சு. இன்னைக்கு யூஸ்வலா நம்ம 1 or 2 டாபிக்ஸ் தான் பார்ப்போம் யூஸ்வல் செஷன்ல. இன்னைக்கு ஒன் ஹோல் சாப்டர், ஆல்மோஸ்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருக்கிற பேசிக்ல இருந்து அதோட லாஸ்ட் டாபிக் தான் நமக்கு எல்சிஆர் சர்க்யூட். அதனால நிறைய டெரிவேஷன்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன். இன்ஃபேக்ட் ஒரே டெரிவேஷன் தான் போட்டேன், மீதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணியாச்சு. பட் வேற ஆப்ஷன் கிடையாது, நம்ம ஃபார்முலாஸை பார்க்கறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் a ரிவிஷன் செஷன். ஸோ நீங்க தியரி எல்லாத்தையும் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓவரால் எல்சிஆர் சர்க்கியூட்டோட உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் 12th ஓட பாதி ஆல்மோஸ்ட் டன், ரைட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமேக்னட்டிசம் and all the stuff, and ஃபைனலா எல்சிஆர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்டோட பாதி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் குட்டி குட்டி சோட்டா டாபிக்ஸ் அண்ட் ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ டெஸ்ட்டை நல்லா பண்ணுங்க, ரிவைஸ் எவ்ரிதிங், சால்வ் மோர் கொஸ்டின்ஸ். அடுத்த செஷன்ல பார்ப்போம். பாய்.